ஸோ கைஸ் ஆக்சுவலி ஃபைனலாக ஐபிஎல் படத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் கரெக்ட் நிலமை. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. தேட்டர் ஆல்மோஸ்ட் காலியாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரைவேட் ஷோ மாதிரி போயிட்டுருக்கு. ஐபிஎல் இந்தியன் பினாலாம் டிடிஎஃப் வாசன் நடித்த ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீ பாருங்க என் ஆட்டத்தை. இப்போ எதுக்கு சிரிக்கிறேன்? ஸோ ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாய்லர் சொல்லிடுறேன். ஸோ கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னும் படத்தை பார்க்காதவங்க யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க, இதை செஞ்சு இப்போ ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்டார்டிங்லேயே டிஸ்க்ளைமர், ஓகேவா? ஸோ ஒரு உண்மையை சொல்ல போனோம்னா படம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் எந்த தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகல. நான் வந்து 27th அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எந்த தேட்டருமே ரிலீஸ் ஆகல. ஸோ அவ்வளோதான், படமே பார்க்க முடியாது, எந்த தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அந்த மைண்ட் செட்டுக்கே போயிட்டேன். ஸோ இன்னைக்கு காலையில் ரேண்டமாக செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ உடனே தேட்டர் போயிட்டு படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட டிடிஎஃப் வாசனா பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு யூடியூப்ல ரேண்டமாக விளாக்ஸ் போட்டுட்டு இருந்தாரு, மோட்டோ விளாகிங் போட்டுருந்து. ஸோ இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா படம் நடிச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் சொல்லாம ஸோ உங்களெல்லாம் ஒரு வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா டெத் லாக்அப். ஸோ லாக்அப்பில் நடக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ டைரக்டர் கருணாநிதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. டிடிஎஃப் வாசனோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் மெயினாக ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்துடும். ஸோ சொல்லவே வேணாம், நம்மளோட ஹீரோ டிடிஎஃப் வாசன் அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. அவர் வந்து ஏற்கனவே நிறைய யூடியூப்ல விளாக்ஸ் போட்டிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருந்தாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. அண்ட் ஹீரோயினும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப்லாக் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு தேட்டர்ல பார்க்கும்போது. ஸோ அண்ட் ஆக்டர் கிஷோர் அண்ட் அபிராமி மேம் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நல்லா இருந்துச்சு. குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னேன். இனிமே நீங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்க தான் ஓனர். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, 2 மணி நேரம் தான், சின்ன படம் தான். லைக் போர் அடிக்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருக்கும். அண்ட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் ஒரு சஸ்பென்ஸ் வந்து பிரேக் பண்ணவா அந்த டிடிஎஃப் வாசன் அவரோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு. ஸோ அவரோட இந்த விளாக்ல கூட பார்த்துருப்பீங்க. லைக் கோர்ட் போயிட்டு சம்மன்ல கொடுத்துட்டு வருவார். அவர் வந்து பைக் ஓட்டு போறாருன்ட்டு. இவர் எங்க அண்ணங்க. ஸோ ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ அண்ணனை வந்து பண்ணா தர்மபுரியில ஒரு ஹேர் சலூன்ல மீட் பண்ணோம். ஹேர் சலூன் இல்லைன்னா ஹேர் சலூன் பக்கத்துல மீட் பண்ணோம். அண்ணன் வந்து பண்ணா ரோட் சேஃப்டி அவேர்னஸ் எக்கச்சக்கமா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நிறைய மக்களுக்கு வந்து பண்ண ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க, நிறைய மக்களுக்கு வந்து பண்ண பிளட் டொனேஷன் பண்ணிருக்காங்க ஒரு டீமா. அதுக்கப்புறம் தங்க காயின்லாம் கொடுத்தீங்களான்னு பிளான்டேஷனுக்கு கொடுத்தீங்களோ? பிளான்டேஷன் மரக்கன்றுகள் நிறைய வந்து பாத்துட்டீங்கன்னா அண்ணன் பண்ணிருக்காரு. நம்ம பண்றதை விட அடுத்தவங்களை பண்ண வைக்கணும், அவங்கள ஊக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு கிராம் 3 கிராம் காயின் நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு லீகல்ல எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும், அதுவும் எஸ்பெஷலி வந்து பாத்துட்டீங்கன்னா அண்ணன் சொல்லுவாரு, ப்ரோ உங்க கேஸ் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃபரெண்டா இருக்கு. கண்டிப்பா நான் இதை பத்தி இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அட்வொகேட்ஸ் பாஷ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சு. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு இந்த படத்தில். ஸோ கைஸ் ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மூவி பார்த்து முடிச்சேன். ஸோ நம்மளோட தர்மபுரியில் இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் மீட் பண்ணேன். ஸோ வணக்கம். ஸோ இவர் வந்து அனில் பிரகாஷ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க. ஸோ மெயினாக நான் காட்டுறது யாருன்னா, ஐயோ மெயினெல்லாம் இவங்கெல்லாம் தான்ப்பா. தர்மபுரியுடைய முதல் இன்ஃப்ளூயன்சர், முதல் இன்ஸ்டாகிராமர் அப்படின்னாவே சபரீஷ் ப்ரோ தான். ஏன் அப்படின்னா இங்க தர்மபுரியில இருந்து லடாக் வாக் அண்ட் லைஃப், அதாவது இந்த ட்ரெண்ட் செட்டை பண்ணதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சபரீஷ் தான். உண்மையிலே வந்து அவர் தான் என்னுடைய நான் பார்க்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா அவர் தான் தருமபுரியில. ஓகே. அண்ட் அட்வொகேட்ஸ் பாஸ் வந்து நீங்கள் டிடிஎஃப் வாசன் சேனலில் நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் அவரோட வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் பண்ணிருக்காரு. ஹெல்மெட் போடாம 2 வீலர் ஓட்டிட்டு போனா டிராஃபிக் போலீஸ் இந்த மாதிரி தாங்க பிடிப்பாங்க. ஸோ தர்மபுரி அதுக்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் முதல்ல எனக்கு அவரை இன்ட்ரோ கொடுத்தாரு. அண்ட் ஃபெல்லோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தேன். ஸோ இப்போ வந்து படத்துக்கு வரலாம். அண்ட் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா?
அந்த வீடியோ பார்த்த ஒருத்தனும் உயிரோடு இருக்கக்கூடாது. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, கிளிம்சஸில் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாங்க, நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான தேட்டர் தான். ஸோ பெரிய தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்க்ரீன் கொடுக்கலாம்னா ஆப்வியஸாக நிறைய ஆடியன்ஸாக வரல. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஒர்க்கிங் டே ஃப்ரைடே, ஸோ அதனால் கூட வராமல் வந்திருக்கலாம். ஸோ ஒரு ப்ரைவேட்டாக ஷோ போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கைஸ் ஆக்சுவலி ஃபைனலாக ஐபிஎல் படத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் கரெக்ட் நிலமை. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, தேட்டர் ஆல்மோஸ்ட் காலியாக இருக்கு. ஸோ ஒரு ப்ரைவேட் ஷோ மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, இந்த ரீரிலீஸ்க்குலாம் அவ்வளோ பேர் மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்கள் வந்து டைம் இருந்துச்சு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மட்டும் போய் தேட்டரில் பாருங்கள். இல்லைன்னா ஆப்வியஸாக ஒரு மாதம் கழிச்சு ஓடிடியில் வந்துடும். ஸோ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணுவோம். படத்தில் நடந்தது, நம்மளோட அஜித் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருந்தாரு. ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. டிடிஎஃப் வாசன் பைக் ஓட்டின அந்த சீன்ஸு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நடக்கிறது நம்ம ஆட்சிதான். ஸோ படத்துக்கு ஒரு 10 ரேட்டிங்கில் நான் வந்து ஒரு 6 கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஐஆர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏடிடி வந்து பார்த்தீங்கன்னா டெக் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஐஷோ ஸ்பீட் மாதிரி டிடிஎஃப் வாசன் மாறிட்டு வராரு. என்னடா இது வணக்கமே நம்ம சொல்லலையே, அங்க வணக்கம் வருதுன்னு நான் பாக்குறேன். பார்த்தா ஏதோ நேத்து போட்ட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. லைவ் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ இருங்க, இன்னும் ஆகல. இல்ல ஆளுக்குள்ள கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, வந்துச்சு அர்த்தம். நம்ம ஆளுங்க ரொம்ப நேத்து நைட்ல இருந்தே நம்ம கமெண்ட் கொடுத்து தான் இருக்காங்க. உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சோ ஆடு நேத்துக்கு வரணுமே, உங்களுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? சோ வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சோ வந்து பாத்துட்டீங்கன்னா சோ இந்தியாலயே வந்து பண்ண ஒரு ஹிஸ்டரி மேக் பண்றதுக்காக வந்து பண்ண நாங்க 2 பேரும் கொலாப் பண்ணி சோ ஐஆர் லைவ் நம்ம பசங்க எல்லாரும் வந்து பண்ண ஐஆர் லைவ் எப்படி காரணம் லைவ் சோ வந்து பண்ண லைஃப் இன் ரியல் லைஃப். அதாவது ஐபிஎல் இந்தியன் பீனல்லாம் ஐஆர் இந்தியன் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிடிஎஃப் இப்போ நேராக கிளம்பி போகிறோம்னு வந்து பார்த்தா 9 o'clock நம்ம கமலா தியேட்டர். ஸோ அவ்வளோதான் டிடிஎஃப் வாசன் இந்த வீடியோ பார்த்தா அவர் வந்து வாழ்த்துக்கள். படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அண்ட் ரிவ்யூவில் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல சொன்னீங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு கைஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Muy bien,